கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. வாரியார் சுவாமிகள் ஒரு ரிப்பனை கட் பண்ணுறாரு மளிகை கடைக்கு. அவங்க மளிகை கடைக்காரங்க கேட்குறாங்க, பெருமாள் படம் வைக்கவா சாமி, விநாயகர் படம் மாட்டவா, முருகன் படம் எந்த படத்தையாவது மாட்டு, கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காதேன்னு. அதெல்லாம் அந்த நேரத்தில் வர்றது சார். அது அந்தந்த நேரத்தில் வர்றது. ஏன்னா நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முந்தி சன் டிவியில் கூட சொன்னேன், பேரறிஞர் அண்ணா லண்டனுக்கு போயிருந்தார். ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே கேட்டாங்க, ஃபினிஷ்டும் கம்ப்ளீட்டும் ஒரே வார்த்தை தான், அர்த்தம் தானே, இது எதுக்கே 2 வார்த்தைன்னு. அவர் உடனே பதில் சொன்னார், நல்ல மனைவி வாய்த்தா வாழ்க்கை கம்ப்ளீட்டு, மோசமானது வாய்த்தா ஃபினிஷ்டானார். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா. அந்த ஒரு ஞானம், இதுக்கு பேர் தாங்க ஞானம்னு பேர். இது யாருக்கு வரும் தெரியுங்களா? அந்த ஞானம், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசித ஞானம் யாருக்கு தெரியுமா வரும்? யாருடைய மனம் சஞ்சலப்படாமல் இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் அந்த ஞானம் உதயமாகும். உண்மைங்களா இல்லைங்களா? என் மனசு உணர்ச்சி வசப்பட்டாலோ, சபலப்பட்டாலோ, வேகப்பட்டாலோ, விவேகத்தை மறந்தாலோ அது வாழ்க்கையில் வரவே வராது. சித்தரஞ்சன் தாஸ் பழைய பழம்பெரும் தேசபக்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் படிக்கக்கூடிய மிகப்பெரிய சரித்திர நாயகன். ட்ரெயினில் பயணம் பண்ணுறார் சார். உண்மை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ட்ரெயினில் வரப்போனால் அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும்தான் தனியாக உட்காந்துங்கிறார். அவர் மட்டும்தான் உட்காந்துங்கிறார். அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் அடுத்த ஸ்டேஷனில் ஒரு லேடி ஏறுறாங்க. ஏறி உட்காந்த லேடி ஒரு மாதிரியானது. பட்டுன்னு இவருடைய கையை பார்த்தது, கழுத்தை பார்த்தது, அந்த செயினையும் மோதிரத்தையும் பார்த்துட்டு இதை கைட்டு கொடு, இல்லைன்னாக்கா என்னுடைய ஜாக்கெட்டை நானே கிழிச்சிக்கிட்டு என்னை தப்பாக பார்க்க வந்தேன்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிட்டு வேண்டியது. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஒரு செகண்டில் அப்படி மைண்ட் அப்படி யோசனை பண்ணார். அடுத்த செகண்டே மாறிக்கினார். என்னம்மா சொல்கிறேன்னா 2 காதையை மடக்கினார். இந்த அம்மா மறுபடியும் சவுண்டாக கத்துச்சு, காது கேட்கலையான்னு. சவுண்டாக கத்தும் போதும் அவருக்கு புரியல. கேட்கலமான்னாரு. அட போயா, இவ்வளோ கத்துறேன் உனக்கு கேட்கலையா அப்படின்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எழுதி கொடுன்னு கை செய்க காட்டினார். அந்த அம்மா எழுதி கொடுத்தது, மோதிரத்தையும் செயினையும் கழட்டி கொடுத்துரு, இல்லைன்னா என் ஜாக்கெட்டை நானே கிழிச்சிக்கிட்டு நான் உன்னை பார்க்க வந்து தப்பான நோக்கத்தோட என்னை பார்த்தேன்னு செயினை பிடிச்சி இழுத்து உன்னை போலீஸில் கொடுத்துருவேன்னு எழுதி டீட்டெயிலாக கொடுத்தது. வாங்கினார். இவரே செயினை பிடிச்சி இழுத்து அடுத்த ஸ்டேஷனில் போலீஸில் ஒப்படைச்சிட்டு இவருக்கு போயிட்டு நிம்மதியாக போயிட்டார். இது அவருடைய லைஃப்பில் நடந்த நிகழ்ச்சி சார். நாம் எப்பொழுதுமே மனதை மட்டும் சரியாக வச்சுருக்கோம்னா பெரிய சண்டையை கூட ஒன்றுமே இல்லாத ஆக்கிடலாம். நீங்கள் மனசில் எதையாவது சிக்கலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிக்கலோடு இன்னொரு சிக்கல் சேரும்போது தான் இங்கே பூகம்பம் ஆயிடும். உண்மையிலா இல்லைங்களா? அதுதானே வாழ்க்கையில். எதையுமே நம்ம ரசிப்பதற்கு தயாராகிடும். எதையுமே நம்ம வேதனையோடு தான் எடுத்துக்க வேண்டாம். வார்த்தைகள் அப்படி தான் சில நேரங்களில் வரும். நானே என் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போர்டு அடிங்கிறோம். உள்ள சமையல் அறையிலேருந்து வருது குரல், சமையல் ரெடி ஆகிடுத்து ஏந்து வாங்கடான்னா. எங்கள் வீட்டம்மாவே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது, ஏந்து வாங்கடான்றாளேன்னு. என்னையுமான்னு, உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமான்னு. இதை நான் கேட்காமலே இருந்திருந்தா கௌரவம். சிலதை கேட்டால் தான் சார் நமக்கே புரியுது. அது கேட்காமலே இருந்திருக்கலாம். சிலதெல்லாம் கண்டும் காணாது இருந்துருங்க. இல்லை கண்டும் காணாமல் அப்படியே போயிட வேண்டியதுதான். சரி ரைட்டு விடு, அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது. ஏன்னா நிறைய நேரங்களில் நான் சொல்கிறதுங்க, நான் அதனால் தான் திரும்ப திரும்ப நான் வருவேன். வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னா சார். உள்ளத்தனை நம்ம வச்சுக்கிற பணத்தின் அளவு உயர்வு கிடையாது. பணமே, அந்த பணத்தின் உயர்வே எதனால் வந்தது? உள்ளத்தின் உயர்வால் வந்தது. என்னால் முடியும்னு நம்ம நம்பினோம்னா முடிஞ்சு போச்சு சார். முடியும்னு நான் நம்பினோம்னா எல்லாமே ப்ளஸ்ஸே மைனஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறான், மைனஸை ப்ளஸ் ஆக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையில் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த மனம் என்பதை நோக்கியதான். மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதனனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றையோருடைய கோவேன்னாரு திருநாவுக்கரசர். மனம்தான் மிக நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சனில் பூசை கொள்ள வாராய் பராபரமேன்னார் தாய்மான சுவாமிகள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானருக்கு வாய்கோபுர வாசன திருமூலர் சொல்றார். அப்ப இந்த மனம் என்பது தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதனுக்கு. அதை நிறைய பேர் களங்கப்படுத்திக்கிட்டனாக்கா வேணும் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. அது தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் சத்தியத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கிற போது தான் மிகுந்த சிறந்த செயல்பாடுகளுக்கு உரிய கருத்துகள், வாழ்வியல் உண்மைகள் நமக்கு வளமாக கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்றது உண்டுங்க. 20 வருஷத்துக்கு முந்தைய நான் திருப்பதிக்கு மலைக்கு போயிருந்தேன். ஏடுகுண்டலவாடா கோவிந்தா வெங்கட் நம்பரான் நாராயணான்னு சொல்லி 10வது செட்டில் உட்காந்துருந்தேன் 10 மணி நேரமாக. கோவில கிட்ட போயாச்சு. 10 நிமிஷத்தில் பகவானை பார்த்துடலாம் பெருமாளை.
இந்த பாழுங்கண் இந்த 5 புலன்குது பாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. இந்த பாழுங்கண் அப்படி நிமிந்து மண்டபத்தை பார்த்தது. எவனோ ஒருத்தன் போலது பாதிக்கப்பட்டவன் எழுதிட்டான், ஜெயந்தி ஐ லவ் யூன்னு எழுதிட்டு போட்டான். இந்த கண்ணு அதை பார்த்த உடனே மனசுக்கு அனுப்பிச்சு விட்டுது, இதை பாடுறான்னு. மனம் அங்க போயிட்டுது, யார் அந்த ஜெயந்தி, இவனை யார் நேசிச்சிருப்பான், அவன் காதல் நிறைவேறாததுனால தானே இங்க எழுதி வச்சுக்கிறான், பெருமாள் அவனை காப்பாத்தி கரை ஏத்தினாரா இல்லையா, மொத்த கவனம் அங்க போட்டுது. 10வது நிமிஷம் வெளியில நிக்கிறேன், ஜருகண்டின்னு கொண்டாந்து வெளியே விட்டான். அப்பதான் நான் யோசனை, 10 மணி நேரமா காத்தும் கடந்த தவம் 10 நிமிஷத்துல பறி போறதுன்னா, ஒரு வினாடி கூட நம் வெற்றியை தீர்மானிப்பதற்கு வருகிற இடையூறை தவிர்ப்பவன் தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். இல்ல நம்ம அதுவும் நம்ம செய்தியா எடுத்துக்கோமே, ஒரு லெசனா எடுத்துக்கோமே, பாடமா எடுத்துக்கோமே, எதையுமே ஒரு பாடமா எடுத்துக்கோமே சார். பாடமா எத்தனையோ வகையில பாடம் இருக்குது. அதனால்தான் பாரதி சொன்னா, இன்று புதிதாய் பிறந்தோம்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போ, அப்பதான் எதையும் தாங்குவே நீ. எனக்கு என்ன வயசு, எனக்கு என்ன ஆள் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. அன்னன்னைக்கு ஒவ்வொரு பாடம் படிக்க வேண்டியிருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் படிக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் அடிக்கடி சூப்பர்வைசர் திட்டுவார். சூப்பர்வைசர் வருவார், வேகமாக திட்டின பிறகு அப்படியே வருவார், சீட்டில் உட்காருவார், டிராவை திறப்பார், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு மௌனமாக உட்காந்துட்டு அப்படியே போயிடுவார், சாந்தமாகிடுவார். மேனேஜருக்கே சந்தேகம் வந்துடுது, இந்த ஆளை கடுமையாக திட்டுறான், அப்பப்போ போகிறான், டிராவை திறக்கிறான், உத்து பார்க்குறான், வந்துடுறான், என்னதான் பண்ணுறான். ஒரு நாள் கேட்டே போட்டார், என்னதான் பண்ணுறான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா ஒன்றும் இல்லை, அவர் ஒய்ஃபு படத்தை உள்ளே வச்சுருக்கான். அப்படி திறந்து பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு சாந்தமாகிடுவான். இது எப்படி உனக்கு சாத்தியமாகுது, அவ்வளவு ஈர்ப்பு சக்தி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் நினச்சிக்க. மொத்த சம்பளத்தை நீ வாங்குற, நீ திட்டுற அளவு கூட கொடுக்குற மனுஷன் திட்டல, உன்னை விட அந்த ஆள் மேலுன்னு நான் சமாதானம் ஆகிடுவேன் சார். நான் ஏன்னா சமாதானம் ஆயிடுறதுக்கு அவன் ஒரு மார்க்கம் கண்டுபிடிச்சிருக்கிறான். ஆளாளுக்கு ஒரு மார்க்கம்னு வைங்களேன். 15 வருஷமா திருமண தம்பதிகள் திருமணம் மணநாளை கொண்டாடுறாங்க. மணநாளை கொண்டாடுற போது ஒரு கப்பு நிறைய கேசரி கொண்டாந்து அந்த அம்மா கையில கொடுக்குது. மணமணம்னு 2 செகண்ட்ல சாப்பிட்டு உட்காந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், மண்ணாளி தின்ற மாதிரி தின்றடா மனுஷனா நீ, ஒரு கல்யாண நாள்ல என்ன அருமையா இருக்குது, ருசியா இருக்குதுன்னு ஒரு பாராட்டு சொல்லக்கூடாதா, வர வார்த்தை சொல்லக்கூடாதா. நான் எந்த அபிப்பிராயமும் சொல்லாமலே இருக்கிறேன், என்ன அவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் நான் அபிப்பிராயம் சொல்றது பார்த்துருக்கிறேன் என்னைக்காவது? 15 வருஷமா நிறுத்திட்டேன் அந்த அபிப்பிராயம் சொல்றது. என்ன இன்னும் அவ்வளோ கஷ்டம் உனக்கு? நான் 15 வருஷத்துக்கு முந்தைய உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன்ல. ஆமாம், அதுக்கு என்ன வாய மூடு, சொல்கிறத கேளு. அன்னைக்கு நானும் எங்கள் அம்மா அப்பா உட்காந்து சோபாவில் உட்கார்ந்து இதே மாதிரி தான் கேசரி கொண்டாந்து உங்கள் கையில் கொடுத்தேன். வாங்கி கொடுத்துட்டு நீ உள்ளே போட்ட சாப்பிட்டுன்னு இருக்கும்போது எங்கள் அப்பா கேட்டார், எப்படிறான்னார். நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். நான் சொன்னது கேசரிய, அந்த மனுஷன் உன்ன சொன்னார் நினைச்சு முடிவு பண்ணிட்டார். அன்னைக்கு வைராகியம் வச்ச இனி வாழ்நாள்ல அபிப்பிராயமே சொல்லக்கூடாதுரா, சொன்னா நீ மாட்டிக்குவ. அதனால நான் இன்னொருத்துல போய் மாற்றுறதுக்கு நான் தயாரா இல்லை. அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குதுன்னு எனக்கு அவனுக்கு அன்னைக்கு தான் வெளியிட்டான். எதையுமே மகிழ்ச்சியா எடுத்துங்க சார், கலகலப்பா எடுத்துங்க. அந்த அம்மாவே சிரிச்சுடுது. இந்த சிரமத்தில் தாக்குதலுக்கு உரியவர்களே சில நேரங்கள் தங்களை மாத்திக்குவாங்க. அது ஏன்? தாங்குகிற மனிதனுடைய மனோபாவத்தால். தாக்குதல் தாங்குதல் 2 இருக்குங்க. இன்னும் கூட சொல்றேங்க, வாழ்க்கையினுடைய உண்மையை ஒரு மகத்துவத்தை சொல்றேன். உயர்ந்த இடத்துல பாருங்க, வெண்மேகம் உயரமான ஃப்ளைட்ல போனவங்களுக்கு நல்லா தெரியும். கார் மேகம் கூட கீழே தான் இருக்கும், வெண்மேகம் மேலே தான் இருக்கும், ஃப்ளைட் மேலே இருக்கும். ஃப்ளைட்டு சில நேரங்கள் அதை ஊடுருவிக்கிட்டு போகும். அப்போ அந்த வெண்மேகம் ஒருபோதும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. கார் மேகம் தான் கீழே இறங்கும். இறங்கி வருகிற கார்மேகம்தான் பூமியை செழிக்க வைக்கிறது, பூக்க வைக்கிறது என்றால், கணவன் மனைவி இருவருள் யார் கார்மேகமாக மாறுகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வீடே பூத்து குலுங்குகிற மகிழ்ச்சிக்குரியதாக மாறுவதற்குரிய அம்சம் அங்கே கிடைக்கும்னா, நாம நம்ம கார்மேகமாக மாத்திக்கிறதுக்கு தயாரா இருப்போமே. ஏன்னா அவங்கள மாத்துறது கொஞ்சம் கஷ்டம், நம்ம மாறிக்கலாம் இல்ல. உண்மையில சொல்றேங்க, ஒருத்தரை இறங்கி வந்தாதான் அங்க ஏற்றமே. வீடுன்னா சாதாரண நினைக்காதீங்க. வெளி உலகத்துல கடுமையா போட்டி போடுங்க, ஏன்னா போட்டி உலகம், ஜெயிச்சே ஆகணும். கடுமையான உழைப்பை முன்னிறுத்துங்க, கடுமையான ஒரு செயல்பாடுகளை வைங்க. ஆனா வீட்டுக்குள்ள தோற்பதற்கு தயாராகிற மனிதன் தான் வெற்றியாளனாக தீர்மானிக்கப்படுவான். அது யார்? அந்தமா தோற்கணும்னு நினைக்க வேண்டாம், நாமே தோற்றுருவோமே. நாமே தோற்பதற்கு தயாரா இருப்போமே. அங்க மகிழ்ச்சி பூத்து கொடுங்க சார். இல்ல இப்ப நாம கூட தான் எங்கன்னா புறப்படும் போதே கேப்பா, எங்க வீட்டுல எங்க போறேங்க,
ரோட்டரி கிளப்புக்கு பேச போகிறோம்மா. யார் கூப்பிட்டது? காயத்ரி மேடம் கூப்பிட்டாங்கம்மா. உனக்கு ஒன்றும் தெரியாது, அங்கே சபையிலேயே போய் கூப்பிட்டாங்க. இல்லைம்மா அவங்க தான்மா விரும்பி கூப்பிட்டாங்கம்மா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்கம்மா. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டான். என்ன சொல்லு ஒன்றும் தெரியாதுன்னு. அவங்க எவ்வளோ தெரியும் தெரியுமாண்ணா? அதெல்லாம் கிடையாது, உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா? பட்டிமன்ற விவாதமே அங்கே தான் சார் நான் பயிற்சியே அங்கே தான். நான் என்ன கேட்குறேங்க, ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கோமா. அதில் போய் இன்னும் ஒரு எதிரியானாவ ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா லைஃப்ன்றது இன்றைக்கி அந்த அளவுக்காவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்ததுங்க, எல்லாம் வீடுகள்லாம் இன்றைக்கி அதெல்லாம் காணாமல் போச்சு சார். நான் என்ன கேட்குறேன், உங்களெல்லாம் தயவு செஞ்சு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு பெருமை, ஒரு சிறப்பு வரணும்னா ஒரு அரை மணி நேரமாவது சந்தோஷமாக கலகலப்பாக பேசுவோமே. அந்த பழக்கமே போச்சு சார். எல்லார் கையிலையும் செல்லு சார். இன்னைக்கு எல்லாம் வாசல்லேருந்தே செல்லில் பேசுகிறான். உள்ள பெட்ரூமில் இருந்தவங்கிட்ட என்ன சமையல் ரெடி ஆகிட்டா, இது எழுந்து போய் உள்ளே கேட்கப்படாதா? ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற காலத்தில் சந்தோஷம் இருந்தது. அப்போ ஃபேஸ்புக்கில் பேசுகிற காலம். நீங்கள் நம்பணும், ஆஸ்திரேலியாவில் எங்கள் தம்பி பையன் இருக்கிறான் சார். அன்னைக்கு கேட்குறான், பெரியப்பா வாட்ஸ்அப்பில் இருக்கிறியா? இல்லைடா. ட்விட்டரில் இருக்கிறியா? இல்லைடா. ஃபேஸ்புக்கில்? இல்லைடா. சரி போன வை. சண்டாளப்பாவி நல்லா இருக்கிறேன்னு கட்சி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கறேன் சார். இல்லை என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அந்த காலத்துல போன இடத்துல நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, இதானே சார் முதல்ல கேட்பாங்க. இன்னைக்கு அந்த அது பயிற்சியே போச்சே, அந்த பழக்கமும் போச்சே சார். இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் ஊடகம் எல்லாம் இல்லாத காலத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே தகராறு வந்தால் கூட மனைவி லெட்டர் எழுதுவாங்க அப்பாவுக்கு. அப்பா இந்த ஆள் கண்ணாமலாம் திட்டாம்பா, அடிக்க வந்துட்டாம்பான்னு எழுதும். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகும் போய் சேர்றதுக்கு. 10 நாளுக்கு பிறகு அந்த கடிதம் கையில் கிடச்ச உடனே அவங்க அப்பா கையில் ஒரு மூட்டையை தூக்கின்னு வீட்டுக்கு வருவார். இது ரெண்டும் வாசலில் உட்காந்துன்னு கொஞ்சம் பேசின்னு இருக்கும். அந்த பொண்ணே கேட்க, என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு கேட்கும். ஏய் கழுத நீ தானே தபால் எழுதுன, வர சொல்லி இந்த மாதிரி இருந்தாலும் திட்டுறான் போனான், கை வாங்க வந்தான். ஆடா அது நடந்து எவ்வளோ நாளாகுதுப்பா, அதெல்லாம் சமாதானம் ஆகி அதுக்குள்ள 2 சண்டை வந்து முடிஞ்ச ஆட போப்பா, அம்மாவுக்கு உனக்கு வராத சண்டையா, எவ்வளோ சமாதானம் ஆகிட்டுது சார். இப்போ அப்படி கிடையாது. சண்டை ஆரம்பித்தாலே அப்படி லைவில் போகுது. அங்கே செல்லு ஆன் பண்ணி வச்சிருது, அங்கெல்லாம் வந்து போகுது. அவன் பார்த்துவிட்டு நேராக அடியாளோட வரான். இல்லை இன்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறி போச்சு சார். ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லைங்களா? நிறைய இடங்களில் சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறது, நான் டாஸ்மாக் போகிறவனு கூட நம்ம மாற்றிப்படலாம். 2 நாளைக்கு கஷ்டப்பட்டு அறிவுரை சொன்னால் மாறிடுவான். இந்த சீரியல் பார்க்குறவங்கள மாற்றவே முடியும். தாய்மார்கள் கோஷிக்கப்படாது. ஏதோ பாவம் ஒரு 5-6 பேர் வந்துருக்குறாங்க. உங்களை சொல்லலம்மா, நீங்கள் சமூக பணியில் வரீங்க, இந்த மீட்டிங்கில் வரீங்களா, அதுவே பெரிய விஷயம். எங்கள் வீட்டிலே சொல்கிறேன் நான். அது இப்போ லேட்டஸ்ட்டு எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா எந்த சீரியலோ அதை பற்றி கவலை இல்லை. ஏதோ ஒரு கிராஃபிக்கில் பாம்பு ஓடுது. ஆமாம், எந்த அது பக்தி சீரியலாக இருந்தால் என்ன, சமூக சீரியல், அதே ஒரு பாம்பு வரணும். அந்த பாம்பை பார்த்துட்டு அது எதுவும் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா நாகினி மாதிரி உட்காந்துங்குது. அது சரிப்படுத்துறதுக்கு போகிறவனுக்கு சரியாகுது நேரம். அதனால் வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற கரடு முரடைகள் நிறைய சார். இல்லை அந்த காலத்தெல்லாம் எங்கள் பாட்டிலாம் நினச்சா ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சு கொடுக்கும். என்ன மனமாக இருக்கும் தெரியுமா? தெருவே மணக்கும். இல்லை தெருவே மணக்கும். இப்போ நான் பொண்ணை கேட்டேன், நான் அன்றைக்கி அம்மா வெறும் சோறு தானே இருக்குது, எப்படா சாப்பிட்றது, கொஞ்சம் ரசம் வைடான்னு. வச்சிடறம்பான்னு உள்ளே போனால் ஆளை காணோம். எங்கடானா கிச்சன்லேயும் ஆளை காணோம். கம்ப்யூட்டர் ரூமில் உட்காந்துங்குது. ரசம் அது கேட்குது. தக்காளி ரசமா, புளி ரசமா, பருப்பு ரசமா? இந்த தக்காளி ரசம்னு அழுத்துறா. அது கேட்குது 1 நாளைக்கா 2 நாளைக்கா 3 நாளைக்கா? இவன் 1 நாளைக்குன்னு அழுத்துறா. மறுபடியும் கேட்குது ஒருத்தருக்கா 2 பேருக்கா 3 பேருக்கா? நீ ரசம் வச்சு கிழிஞ்சுது போ. மகா கஷ்டம் சார். இப்போ எல்லாம் கருவி, டாக்டரை கருவி நம்பி தானே வாழறாரு. டாக்டரே கருவி நம்பி தானே சார் வாழறாரு. நீங்கள் டாக்டர் மருத்துவமனைக்கு போனால் கூட அங்கே ஒரு லெசன் இருக்குது சார். நீங்கள் கவனிங்க, அவசரப்படுறீங்க. நான் எத்தனாவது டோக்கன் தெரியுமா, அதெல்லாம் டோக்கனாவது அதை உட்காருங்க கொஞ்சம் நேரம். அங்கே இருக்கிற வர்ற பேஷண்ட்டை கவனிங்க. ஆளாளுக்கு எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். அதுலேயே நமக்கு நோய் பாதி போயிடும். நிஜமாக சொல்கிறேன். அவன் அடிக்கிற கமெண்ட்ஸ்லேயே நமக்கு போயிடும், நோய் பாதி போயிடும் சார். அவன் இன்னும் அழகாக பேசுவான் தெரியுமா? அன்றைக்கி ஒரு அம்மா வந்து சுகர், கடும் சுகர். அது டாக்டர் சொன்னார், அம்மா காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, ராத்திரிக்கு ஒரு மாத்திரை, சாவர வரைக்கும் போடணுமா? டாக்டர் பயந்துட்டார். இல்லைம்மா வாழற வரைக்கும் போடுத்தாரு. என்ன அருமையான வார்த்தை. ரெண்டும் ஒன்று தான். அவர் சொல்கிறது ஒன்று தான், அவன் அந்த அம்மா சொல்கிறது ஒன்று தான். ஆனால் அதையே எப்படி என்ன அழகாக பவ்யமாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வாழற வரைக்கும் போடுமா. அதான் பாசிட்டிவ்.
அதுதான் அந்த உடன்பாட்டு நமக்கு அந்த வார்த்தைகள் எனக்கு நிறைய பலம் கொடுக்கும் சார். அது அதுவே போச்சு. இன்னைக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுறது ஒரு மண்ணுன்னு தெரியல. அந்த நாளில் நாட்டுப்புற பாட்டெல்லாம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. பக்கமாக வாய்ப்பு இருந்தால் கூட பாருங்க. என்ன லைஃப் வாழ்ந்தா நம்ம பெரியவங்கெல்லாம். சூப்பரான லைஃப் சார். அதெல்லாம் நான்லாம் ஒரு பாட்டை படித்தாலே அங்கே உள்ள பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மனைவி சாதாரண படிப்பறிவு தான், கை நாட்டு பேர் வழி தான் அந்த குடும்பம். அவன் விவசாயத்துக்கு போயிடுவான். அந்த அம்மா தூளியில் போட்டு, அப்புறம் தூளினால என்னன்னு தெரியல இப்போ பிள்ளைகளுக்கு. இல்லை தாலாட்டுன்னு பேர். தாள்னா நாக்கு. நாக்கை அசைத்து பாடுவதனால் அதுக்கு தாலாட்டுன்னு பேர். தாலாட்டில் எத்தனை சரித்திரத்தை சொல்லி கொடுத்தான். இப்போ எல்லாமே காணாமல் போச்சு சார். அப்படி இந்த தூளியில் போட்டுட்டு அந்த அம்மா பாடுது. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, ஆறடித்தார் சொல்லி எழு என்கண்ணே ஆறடித்தார் சொல்லி எழு. அதுக்கு என்ன தெரியும் 6 மாதத்து குழந்தைக்கு? அது என்னமோ சொல்கிற மாதிரி சொல்கிறது. இவ ஒரு நாடகமாக நடத்துவா. நம்மால் விவசாயி வெளியிலேருந்து வர்றான், வா உள்ள போய் மோர் எடுத்துட்டு வா, உள்ள அவளை அனுப்பிட்டு இவன் பாடுறான் அந்த பாட்டை வாசலில் வரும்போதே கேட்டுட்டு. அத்தை அடிக்கவில்லை ஐவர்களும் தீண்டவில்லை, தானே அழுவுறாண்டி ஒரு தம்பி துணை ஓணுமுன்னு. என்னம்மா அப்ளிகேஷன் போடுறான் ஐயா? நான் என்ன கேட்குறேன்? இதுதான் சார் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. இல்லை என்ன ஒரு அழகு. அந்த நாட்டுப்புற பாட்டு நீங்கள் படிக்க தேனாக இருக்கும் சார். ரொம்ப அருமையாக இருக்கும் சார். நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இரவு பெய்த மழையிலே ஈர மண்ணிலே மண் வீடு கட்டி விளையாடிய பெண் குழந்தைகள் இந்த மண்ணில் தானே சார் வாழ்ந்தாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் அதை உடச்சிட்டு போவான். அவ்வளோ ஆனந்தம் அவனுக்கு. இல்லை எவ்வளோ பெருமை இருந்தது. புல்லு விளையாடுவான். ஒரு கோவட்டு புல்லு, ஒரு சின்ன ஒரு புல்லை வெட்டிட்டு அதுலேருந்து ஒரு பெரிய கொம்பை வச்சு புல்லு விளையாட்டுன்னு பேர் அதுக்கு. இப்போ புழுவேல் விளையாடுறான். புல்லு விளையாடும் போது கொஞ்சம் ஒரு ஆரோக்கியம் இருந்தது. இப்போ ஆயுள முடியுது. இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேங்க. நிறைய இருந்ததுங்க. நிறைய இயற்கையோடு இருந்தான் ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு எல்லாமே செயற்கையில் நோக்கி நம்ம பயணப்படும் போது பல சிக்கல்கள் நிறைய இருக்குது. அதனால் வாழ்க்கையில் நம்ம இந்த கருவிகளுக்கு கூட கொஞ்சம் ஓரமாக வச்சுடுவோம். கருவிகளை கூட கொஞ்சம் கருவிகள் மயக்கம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது சார். அப் டு டேட் இன்னைக்கு எத்தனை வருது, அட்வான்ஸாக என்ன வருது. இந்தியாவில் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75 கோடி மக்கள் இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது. உலகத்தில் வேறு எங்கேயும் அதிகமாக பயன்படுத்தலையா சார்? நம்ம தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதிகமாக பயன்படுத்துகிற போது சிந்தனை வளங்கள் குறைஞ்சி போகுது. அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி எங்கெங்கேயோ தேங்கி கிடந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லைங்க. அதனால் வாழ்க்கையில் நம்ம மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டான்னா ஒருத்தர் முகத்தை ஒருத்தரும் பார்த்து ஒரு ஈகோவை முதல்ல நம்ம தவிர்த்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப சுகமான பயணமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போயிட்டு சம்சாரத்துக்கிட்ட நிறைய பேர் போட்டி போடுவோம். நான் யார் தெரியுமான்னு. அந்த மாதிரி சொல்லுவோம். நீ யாருன்னு எனக்கு இப்போ அதை தெரியணும். என்னைக்கு தாலி கட்டி அன்னையிலேருந்து தெரியும். உட்காரு. பெரிய IAS ஆஃபீஸராக இருந்தால் கூட ஆனால் உட்காரியா நீனும். நீங்கள் நாம் நினைக்கிற வெளியில் சல்யூட்லாம் அட்டிக்கிறேன்னு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த ஆள் கதியை. இல்லை மகா கஷ்டப்படுவான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, நிறைய தர்மங்களே மாறி போச்சே. ஒரு காலத்தில் தர்மத்தை பற்றி சொல்லி கொடுத்து தர்மம் உபதேசித்த நாடுகளில் முதல் நாடு நம்ம இந்தியா தான். ராமாயண மகாபாரதம் மாதிரி சார். உலகத்தில் பைபிள் பெரிய நூல் இல்லை சார். பகவத்கீதை கூட, அதாவது பகவத்கீதையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் தான் உலகத்தில் மிகப்பெரிய காவியம். உலகத்தின் மிகப்பெரிய காவியம் ஒன்று உண்டென்றால் அது மகாபாரதம் தான். அதுக்கு அடுத்ததான் மற்ற நூல்கள் எல்லாமே அதுக்கு பிறகுதான் வரக்கூடியது. அவ்வளோ பெரிய நீதி நூல்களை நம்ம பெற்ற மண் இந்த மண். இன்னைக்கு என்ன ஆச்சு? அவ்வளவும் தலைகிழகுது. உண்மைங்களே இல்லைங்களா? 10 சதுரத்தை முடிச்சு ரோட்டை தாண்டி காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் ஒருத்தன் வீட்டை கட்டிட்டு சுற்றி வரான். என்னடா என்ன உணர்ச்சி வசப்பட்டு கட்டிட்டேன், இடம் தான் எவன் தெரியலன்னா. இப்போ இவனை நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை அந்த காலத்தில் திண்ணை வச்சு கட்டினான் சார். வலது பக்கம் ஒரு திண்ணை, இடது பக்கம் ஒரு திண்ணை கிராமத்தில். அதுக்கு பிறகு தான் மெயின் டோர் இருக்கும். மெயின் டோருக்குள்ளே தான் அவன் இருப்பான். திண்ணை ரெண்டும் காலியாக இருக்கும். ஏன் அந்நியர் அயலூர்லேருந்து யாராவது வந்தால் அவன் தங்கிறதுக்கு யாரையா வாய்ப்பு கொடுப்பான் என்று மனித நேயத்தை மையப்படுத்தி அது 2 திண்ணை வச்சான். இப்போ யாராவது வைக்கிறோம் நாம? இதை ஒரு கூட்டத்தில் ஒரு சொல்லிவிட்டு தான் அதால் ஒரு திண்ணை வைப்போம், புலவர் பேச்சை கேட்டுன்னு வச்சுவிட்டு 11ஆவது நாள் அனர்த்தமான சண்டை நடக்குது கோர்ட்டில். என்னடாண்ணா 10 நாள் அவன் தங்கினவன் தாசில்தார்கிட்ட பட்டம் வாங்கிட்டுக்கிறான். நாளுக்கு 4 என் இடம்னு வாங்கிட்டுக்கிறான் அவன். இந்த ஆள் பேச்ச கேட்டு நான் படுற பாடு எனக்கு தான். அன்னையிலேருந்து அது சொல்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படி இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் நம்ம அப்படி தான் வம்புக்கு போயிடுது. அது
அது மாதிரி தான் சொன்னேன், கணவன் மனைவி ஒருத்தர் பாராட்டிங்கய்யான்னு. அதில் ஒருத்தர் கேட்டுட்டு கட்சியில் கூட்டம்லாம் முடிஞ்சு வந்து நிஜமந்தான் புலவரை பாராட்டணும். நான் இது வரைக்கும் என் சம்சாரத்தை பாராட்டினதே கிடையாது. ஏன்னா நான் எதையுமே சந்தோஷமாக எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அவனுக்கு இந்த கூட்டத்திலேயே. ஒன்றும் இல்லைடா, என்னையே உதாரணமாக சொன்னேன். நான் ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்து வாசலில் நிற்கிறேன். என் வீட்டம்மாவை கூப்பிட்டம்மா டிஃபன் ரெடியாக இருக்குதா, பாரதி வித்யாபவனில் பேச போகிறேன்னு. ஐயோ ஒன்றுமே பண்ணலையேன்னா. சரி நான் வழியிலேயே சரவணபவனில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு. ப்ளீஸ் வந்து உள்ளே உக்காரியா, 10 மினிட்ஸ் சரியா. அதுக்கு போய் பதறேன்னா. ஏதோ பண்ண போகிறாளாங்க, ரவையை போட்டு உப்புமா பண்ணு 10 நிமிஷம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நானும் ஹோட்டல் சாப்பிட்டு ரொம்ப நாளாக வா போகலான்னா. இதை நான் பெருமையாக எடுத்துக்கணுண்டான்னு இந்த மேட்டர்லாம் சொல்லிட்டேன்னா அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இதே மாதிரி நாமளும் பாராட்டணும் வீட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு நல்லதாக தான் தெரியுதுன்னு அவன் போய் சோபாவில் உட்காந்துக்கிறான். அந்த வீட்டு மறுநாள் இந்த வேலைக்காரன் பெருக்கின்னு வந்துக்குது. அதையே ஊற்று பார்த்துட்டு இருக்கிறான். அவன் சம்சாரத்துக்கு கோபம் வந்து போய் என்னையா அப்படி ஒரு பார்வை பார்க்குறான். அடே பைத்தியக்காரி, நேற்று அந்த ஆள் போய் கூட்டத்தில் கூட கேட்டேன் பாராட்டுன்னு சொன்னார். அந்த கலரில் நீ புடவை கட்டி நீ வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் யோசனை பண்ணிங்கிறேன். உண்மை தெரியாமல் பேசுறியான்னா அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிட்டுது. ஏன் நல்லது தானே நல்லதா சொன்னேன். 3 வருஷமாக கட்டியிருந்து நேத்தாண்டா அந்த புடவை அந்த பொம்பளை கொடுத்தேன். ஒரு நாள் கூடமா உங்கள்ல நான் படலைன்னா. இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் அங்கேருந்து வந்தான், என்கிட்ட வந்தான். சண்டாளப்பாய் ஓம் போய் பேச்சை கேட்டு நான் போய் பாராட்ட போய் இந்த மாதிரி ஆகி போச்சு. அப்புறம் நான் அவனை சமாதானப்படுத்தினேன். அது விடுப்பா, உன் மேலே ஒன்றும் தப்பு இல்லை, புடவையிலே இருக்குது அழகு, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது, அதனால நீ அதுக்காக வருத்தப்படாத விடுப்பா அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.